ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ஒரு மெனு ரொம்ப பிடிச்ச ஒரு மெனு தான். ஏன்னா தேங்காய் பால், இடியாப்பம், அப்புறம் ஆப்பம், தேங்காய் பால் இதெல்லாம் ரொம்பவுமே ஃபேவரட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு முறையில் இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ண போகிறோம். மாவு வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணலை, கடையில் வாங்கின பச்சரிசி மாவில் தான் இன்றைக்கி நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். முதல்ல மாவு எவ்வளோ எடுத்திருக்கோம், அதுக்கு எவ்வளோ தண்ணி போட்டு மாவு கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மாவு வந்து நான் 300 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். 300 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். இந்த மாவில் இந்த கப்பில் 1 கப் மாவு இருந்துச்சு. இப்போ தண்ணி அளந்து ஊற்றுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த கப்போட அளவு நான் காட்டுறேன். இப்போ கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தான் 300 கிராம் மாவு எடுத்தேன். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு கிளறிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் இந்த பவுலில் தான் மாவு எடுத்தேன். இதில் 1 கப் மாவு 300 கிராம் இருந்தது. அதனால தான் ஒரு பவுலில் தனியாக மாற்றிட்டு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் இதில் 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் 1.5 கரெக்டாக இருக்கும். நான் ஏன் 2 ஊற்றுனேன் அப்படின்னா, மாவு இதுக்கு முன்னாடி நான் இடியாப்பம் புட்டெல்லாம் செய்கிறப்போ அந்த தண்ணி அதிகம் இழுத்துச்சு. அதனால நான் 2 ஊற்றிட்டேன். நீங்கள் இதில் 1.5 ஊற்றிக்கிட்டிங்கனாலே போதும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு மாவு போட்டு கிளறிக்கலாம். நல்லா அந்த ஈரப்படுற மாதிரி இந்த மாவு நல்லா ஈரமாகணும். அந்த மாதிரி கலந்து விட்டுறணும். ரொம்பையும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு அதுக்கு நம்ம கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நம்ம கிளறிட்டோம். இப்போ கை வச்சு நம்ம பிசைய முடியாது இல்லையா, அதனால நல்லா ஆறி வரட்டும். அதுங்குள்ளேயே நம்ம சும்மா இருக்க வேண்டாம் பார்த்திங்களா. அதனால் அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் டைம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் இது போல் ஒரு தேங்காய், முழு தேங்காயாக ஒரு தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா துருவிட்டு நீங்கள் பால் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். துண்டு போட்டு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு பால் கலர் நல்லா இருக்காது. ஒரு 6 போல் ஏலக்காய், 100 கிராம் சர்க்கரை, 1 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் லைட்டாக வெதுப்பாக சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக வெதுப்பாக தண்ணி, ரொம்ப சூடு பண்ண வேணாம், லைட்டாக வெதுப்பாக சூடு தண்ணி அதில் ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா தேங்காய் பால் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பச்சை தண்ணி ஊற்றி அரைக்கலாம், அதுவும் இல்லைன்னு இல்லை. ஆனால் தேங்காய் பாலில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அந்த பால் நல்லா கிடைக்கிறதுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வெதுப்பாக சுடு தண்ணி ஊற்றியிருக்கேன். நம்ம தேங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ நம்ம பால் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெதுப்பாக நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். அப்போ பால் நமக்கு கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும், நல்லா புளிஞ்சு வரும் அந்த மாதிரி. இப்போ தேங்காய் பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் வடிகட்டுறதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஜல்லடை வச்சுக்கலாம். ஜல்லடை வச்சுட்டு வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டிட்டு இன்னொரு டைம் நம்ம இன்னொரு தடவையும் அரைச்சிக்கணும். ஏன்னா இதில் நிறைய பால் வரும், அதனால தான். பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பால் வேணும் இல்லையா நமக்கு, இது ரொம்ப கெட்டி பாலாக இருக்குது. இன்னும் ஒரு டைம் இது போல் 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டு அரைச்சி அதையும் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு. நான் 2 டைம் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தேங்காய் அதிகம் வச்சுருக்கீங்க, நமக்கு இந்த மாதிரி கெட்டி பாலே வேணும்னா நீங்கள் 1 டைம் கூட அரைச்சி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் நம்ம துருவின தேங்காயில் கொஞ்சம் அந்த ஓடெல்லாம் அதில் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, கருப்பாக. அதனால தேங்காய் பாலோட கலர் பாருங்கள் கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த ஓடு இல்லாமல் வெறும் தேங்காய் மட்டும் மேலாப்பில் துருவி எடுத்திங்கன்னா நல்ல வெள்ளையாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் தேங்காய் பால். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காயை துருவி அந்த கருப்பு ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் துருவாமல் நல்ல வெள்ளையாக இருக்கிற மாதிரி தேங்காயை துருவினீங்கன்னா அந்த பால் அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். அந்த ஓடோட போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடும், அவ்வளோதான். அதனால ஒன்றும் டேஸ்ட்டெல்லாம் மாறாது. இருந்தாலும் அந்த கலர் நமக்கு வெள்ளையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்லையே, அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது சூடு நல்லா ஆறிடுச்சு. பிசைஞ்சிட்டு நம்ம இடியாப்பத்துக்கு புளிய ஆரம்பிச்சுக்கலாம். மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம்
எண்ணெய் போட்டுக்கலாம். கைக்கு எண்ணெய் போட்டு நல்லா கையில் தடவிட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவு பிசைவோம் பார்த்திங்களா, சப்பாத்திக்கு மாவு அந்த மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு பாருங்கள், நம்ம கையில் வச்சு நல்லா எண்ணெய் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்துருச்சு, உருண்டையாக திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம். இடியாப்பம் புளியறதுக்கு முன்னாடி நான் இட்லி தட்டில் தான் இடியாப்பம் புளிய போகிறேன். நீங்கள் ஏதாவது இடியாப்ப தட்டோ இல்லை ஸ்டீமர் எது வச்சுருந்தீங்கனாலும் அதில் புளிஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இல்லை துணியில் போட்டுட்டிங்கனாலும் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அவ்வளோதான், தடவியாச்சு. அடுத்து இந்த மாதிரி இடியாப்ப உலக்குலையும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் உள்ளே மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சின்ன அச்சாக இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஓமப்பொடியெல்லாம் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அச்சு, அதுலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவியாச்சு. அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ புளிஞ்சிக்கலாம். இட்லி குழி இருக்குது பார்த்திங்களா, அந்த குழிக்குள்ளேயே நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு 3 சுற்று சுற்றுங்க போதும், அதுக்கு மேலேயெல்லாம் வேண்டாம். இடியாப்பத்துக்கு புளிஞ்சாச்சு. இப்போ வேக வச்சிடலாம். இட்லி சட்டி வச்சு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். நம்ம மாவு நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே ஒரு அரைவாசி வெந்திருக்கும் மாவு. ஆனாலும் வேக வச்சா தானே நல்லாயிருக்கும், அதனால தான் வேக வச்சுருக்கோம். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இடியாப்பம் வேக வச்சு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தாலே நல்லா வெந்திருக்கும். ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் போட்டு மாவு கலந்துருக்கும், அதுலேயே ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போயும் மறுபடியும் 8 நிமிஷம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறமா உடனே எடுத்தோம்னா அது இட்லி தட்டில் ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த துணியெல்லாம் போட்டு நம்ம இடியாப்பமெல்லாம் புளிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் இந்த மாதிரி உடனேலாம் எடுத்துடலாம். ஏன்னா துணியில் அதிகம் ஒட்டாது, போட்டு லைட்டாக தண்ணியை மேலே இப்படி தடவிட்டோம்னா கீழே விழுந்துடும். இப்போ வெறும் தட்டில் நம்ம எண்ணெய் தடவி போட்டிருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற விட்டதுமே அதுவே வருது பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இடியாப்பமும் தேங்காய் பாலும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் இடியாப்பம். அதே போல் சக்கரை நீங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்து, ஒரு சிலருக்கு சக்கரை தூக்கலாக இருக்கும் இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு சக்கரை நார்மலாக இருந்தால் தான் பிடிக்கும். சக்கரையோட அளவு நீங்கள் பார்த்துட்டு தேங்காய் பாலுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தேங்காய்க்கு 100 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பாலும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு, நம்ம இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நான் பெரிய கண்ணில் புளிஞ்சிருக்கேன். நீங்கள் அந்த குட்டி குட்டி கண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் புளிஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க இடியாப்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்யுங்க. இந்த தேங்காய் பால் ஆப்பத்துக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதே போல் இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதாவது தேங்காய் பால் தான் இடியாப்பத்துக்கு சாப்பிடணுமா அப்படின்னாலும் கிடையாது, நம்ம கடலைக்கறி வச்சும் சாப்பிட்டுக்கலாம். கடலைக்கறி வச்சுட்டிங்கன்னா இடியாப்பம் செய்யலாம், ஆப்பம் செய்யலாம், அப்புறமா புட்டு செய்யலாம். இது 3மே கடலைக்கறிக்கு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தேங்காய் பால் ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இன்னொரு முறை உங்களுக்கு இடியாப்பம் இன்னொரு ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த முறை செஞ்சு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான இடியாப்பம் நம்ம செய்யலாம். இன்றைக்கி இந்த இடியாப்பம் செஞ்சது போல், தேங்காய் பால் செஞ்சது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.